ராமர் கோயில் இருந்த இடத்துல தான் பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கா? பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுனது சரியா? அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான என்னுடைய ஒரு பதில் தான். இதை நீங்கள் ஏற்றுக்கிறதும் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய அறியாமை இல்லை மூட நம்பிக்கை. தெரிஞ்சாலும் இதை ஏற்றுக்கிற கூடியதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க. அந்த இடத்துல ராமர் கோவில் இல்லவே இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பிலே சொல்லிட்டாங்களாம். இப்படின்னு இன்னும் சிலர் நம்பிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்கலாமா? 110ல இருந்து 113வது பாயிண்ட்ல 1889ல இருந்து 91 வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடத்தின ஆர்கியாலஜிக்கல் சர்வே பத்தி சொல்லியிருக்காங்க. மஸ்ஜித் உள்ளுக்குள்ள இருக்க தூண்கள் எல்லாமே ஹிந்து கோயிலோட தூண்களா இருக்கு அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னது குறிப்பிட்டிருக்காங்க. 455வது பாயிண்ட்ல 1976ல இருந்து 2010 வரைக்கும் இந்திய அரசாங்கம் நடத்தின ஆர்கியாலஜிக்கல் சர்வேயை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்துல 50க்கும் மேற்பட்ட ஹிந்து கோவில் தூண்கள் இருக்கு. அதுல நம்ம கோவில்ல இருக்கிற சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் டிவைன் கப்பிள், லோட்டஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சிற்பங்கள் என்ன புத்தர் கோவில் தூண்ல இருக்கும்? சோ ஏஎஸ்ஐ கிளியரா சொல்லியிருக்காங்க, ராமர் கோவிலுக்கு மேலதான் பாபர் மசூதி இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 100வது பாயிண்ட்ல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ்ல 1850ல பிரிட்டிஷ் கவர்மெண்டோட எல்லா டாக்குமெண்ட்லயும் பாபர் மஸ்ஜித்தை ஜென்மஸ்தான் மஸ்ஜித் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஜென்மஸ்தான் அப்படின்னா ராமருடைய பிறப்பிடம். அடுத்து 788வது பாயிண்ட்ல மஸ்ஜித்குள்ள ஹிந்து சிம்பிள்ஸ் இருக்குன்னு முஸ்லிம் விட்னஸே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. மசூதிக்குள்ள இருக்க தூண்களை ஹிந்து மக்கள் எல்லாம் காலங்காலமா வழிபட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ கன்க்ளூஷன்ல 135வது பாயிண்ட்ல ராமர் கோவில் அங்க இருந்ததா ஹிந்துஸ் நம்புறதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லியிருக்காங்க. தீர்ப்பை நீங்க இந்த லிங்க்ல படிச்சு பார்க்கலாம். இதுதான் உண்மை தெரிஞ்சா எந்த ஒரு கலவரமும் வராது. ஆனா மக்களை பொய் சொல்லி குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா கலவரங்கள் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. அதை இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு என்கிட்ட நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்கும் போது ராமாயணம் கதை தானா, உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணான் வாட்ஸ்அப்பில். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு நான் சொன்னேன், கண்டிப்பாக அது ஒரு கதை தான் அப்படின்னு. கம்பர் எழுதின ராமாயணம் கதையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ராமாயணத்தை எழுதுனது கம்பர் கிடையாது, வால்மீகி அப்படின்னு சொன்னேன். அப்போ கம்பராமாயணம்? ஆமாம், கம்பராமாயணம் கம்பர் எழுதுனது. ஆனால் ராமாயணம், ராமர் இதெல்லாம் வால்மீகி கதையில் வரக்கூடியது. அதை தழுவி எழுதப்பட்டதுதான் கம்பராமாயணம் அப்படின்னு சொன்னேன். கம்பராமாயணம் ஒரு கதை, சரிங்களா? அதே மாதிரி ராமாயணமும் ஒரு கதை தான். ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது தான் கம்பராமாயணம். ரெண்டுமே கதை தான். ஒரே ஒரு கதைக்காக, ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு கதைக்காக ஒரு மசூதியை இடிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்துறது, கொலை செய்கிறது. நம்ம ஒரு கொலைக்கு ஆதரவாக போய் நிற்கிறோம், இல்லை நம்ம அந்த கொலை நடக்கிறத கண்டுக்கிறாம போகிறோம். இது ரெண்டுமே குற்றம் தான் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கொலை பண்ணிட்டு அந்த நபரோட நிற்கிறோம். இது ஆன்மீகம் தான், இங்கே வேற எதுவுமே கிடையாது. இப்போ ராமாயணம் ஒரு கதை, சரிங்களா? ராமருக்கு அயோத்தியில ஒரு கோயில் இருக்கு. இது ரெண்டையும் தனித்தனியா எடுத்துக்கிறோம். இப்போ அயோத்தி இப்போ உங்க ஊர், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க ஊர் இருக்குல்ல, உங்க ஊர்ல உங்க வீடு இருக்கு, சரிங்களா? உங்க வீட ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டாங்க. இப்போ உங்க வீடு எந்த இடத்துல இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ நீங்க தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றீங்க. உங்க ஊரு எவ்வளவு பெரிய ஊர்னு தெரியுங்களா? அயோத்தியா 1700 ஏக்கர். அதில் 2.77 ஏக்கர்ல தான் அயோத்தியா கோயில் கட்டியிருக்கு. இப்போ அயோத்தியா அந்த 1700 ஏக்கர், அதாவது உங்க ஊருக்குள்ள நீங்க உங்க வீடு எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சி பண்ணி பாக்குறீங்க. அதாவது ஜேசிபியை கொண்டு போய் கிளச்சு பாக்குறீங்க. எந்த இடத்துலயுமே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நம்ம வீடு இங்க எங்கேயுமே இல்லை அப்படின்னு தானே நீங்க முடிவு பண்ணுவீங்க. உங்ககிட்ட எந்த ப்ரூஃபுமே கிடையாது கையில, சரிங்களா? இனிமேதான் ப்ரூஃப் நீங்க கிரியேட் பண்ணணும். அப்படின்னா போய் சுத்தி எல்லா இடத்துலையும் தேடுறீங்க, எந்த இடத்துலையுமே உங்க வீடு இருந்ததுக்கான அடையாளம் இல்லை. அப்படின்னா நீங்க விட்டுட்டு, சரி நம்ம வீடு இங்க இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கான இடத்துலயோ இல்ல உங்க வீடு எங்கே இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலயே உங்க வீடை கட்டிக்கிருவீங்க வாங்கி, சரிங்களா? ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, ராமாயணம் ஒரு கதை, சரிங்களா? போயிட்டு அந்த ராமாயண புத்தகத்தை வச்சு அயோத்தியில தான் பிறந்தாரு, இங்க கோயில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிருவோமே. போயிட்டு அயோத்தியா ஃபுல்லா அந்த 1700 ஏக்கருக்குள்ள அகழ்வாராய்ச்சி பண்றாங்க, கிடைக்கல, சரிங்களா? அப்படின்னு வச்சுக்கிருவோம்.
கிடைக்கல. அப்பனா நீங்க விட்டுட்டு ராமாயணம் வந்து ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவீங்களா? இல்ல இங்க ஒரு பாபர் மசூதி இருக்கு, ஒரு மசூதி இருக்கு, அந்த மசூதி கீழே தான் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசூதியை இடிச்சிட்டு உள்ளக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணுவீங்களா? மசூதி கீழே குழி தோண்டி அகழ்வாராய்ச்சி பண்ணுவீங்களா? அதாவது என்கிட்ட ப்ரூஃப் இல்ல பாபர் மசூதி கீழே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் பாபர் மசூதி கீழே போய் எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும் அதை இடிச்சுட்டு? அப்போ நீங்க அங்க அகழ்வாராய்ச்சி பண்ணணும், இங்கதான் ராமர் இருந்தாரு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணும்போது அங்கேயே அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் ஒரு வகையில சொல்லலாம். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள், அயோத்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், நேற்று நடந்த ஒரு சம்பவம், ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பையனை வந்து கங்கை நீட்டுல, அதாவது அவனுக்கு பிளட் கேன்சர் இருக்கு, கங்கையில வந்து நீருக்குள்ள முழுங்க வச்சா உனக்கு பிளட் கேன்சர் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நம்ப வச்சு கங்கையில கொண்டு போய் 5 நிமிஷம் வந்து தலையை உள்ளக்கையே பிடிச்சி அமுக்கி கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு அந்த வீடியோவும் காமிக்கிறேன் பாருங்க, கொண்டுட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா கங்கையில குளிச்சா பிளட் கேன்சர் சரியாயிரும் என் மயனுக்கு அப்படின்றது மாதிரி வந்து கங்கை நீர்ல போய் அமுக்கி அவனை கொண்டுட்டாங்க அவங்க மயனை. அந்த மாதிரிதான் அவங்களுடைய அறிவு இருக்கு, அவங்க கல்வி அந்த மாதிரிதான் இருக்கு. அவங்க இன்னும் வந்து மேம்படவே இல்லை. அதெல்லாம் வந்து இதை சொன்னா நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க. பெரியார் தமிழ்நாட்டுல வந்து இருந்த காலகட்டத்துல அங்க மகா அவைத்தியநாத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. நான் இதை ஆல்ரெடி என்னுடைய வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன பெரியார் இங்க எப்படி ஒரு கொள்கையை பேசிக்கிட்டு இருந்தாரோ அங்க அதே மாதிரி கடவுள் இருக்காரு, கடவுளை வச்சுதான் இங்க எல்லாமே, கடவுளுக்கு யாரு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க பக்கம் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சார்ந்தும் இங்க எப்படி வந்து பெரியார் வந்து அரசியல்ல இல்லாட்டாலும் அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பெரியாரை வச்சுதான் அரசியல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மகா அவைத்தியநாத்ன்ற ஒருத்தர் கடவுளை முன்னெடுத்து அவரை வச்சு அங்க அரசியல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரிதான் அவங்களுடைய நாலேஜ் வந்து இருக்கு. என்ன அந்த மக்களுக்கு நீங்க ஆதரவா இது வந்து ஆன்மீகம் தான், அரசியல்லாம் கிடையாது, இதுல வந்து எதுவுமே கிடையாது, அங்க கோயில் கட்டப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து மீனாட்சி கோயிலுக்கு கீழே வந்து ஒரு மசூதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மீனாட்சி கோயிலை கிளச்சு கீழே அடிவாரத்துல ஃபுல்லா கிளச்சு நீங்க வந்து மசூதி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? எனக்கு மசூதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீமோ இல்ல நானோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கேஸ் போடுறாங்க, ஒரு கேள்வி எழுப்புறாங்கடா, நீங்க வந்து அங்க மீனாட்சி கோயிலை இடிச்சுட்டு இல்ல மீனாட்சி கோயிலை கிளச்சிக்கிட்டு அடியில போய் தொல்பொருள் ஆராய்ச்சி நடத்துவீங்களா? இல்ல இல்ல உங்க ஏரியாவில் இருக்கிற மசூதி கீழே கோயில் இருக்குன்னு யாராவது ஏதோ ஒரு ஹிண்டோ இல்ல முஸ்லீமோ வந்து கேஸ் போட்டா நீங்க அங்க போயிட்டு அந்த மசூதியை இடிச்சுட்டு இல்ல மசூதியை கழிச்சுக்கிட்டு அங்க கோயில் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? அதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல. என்ன எவிடன்ஸ் இருந்துச்சு? கேஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே மாதிரி ராமாயணம் வந்து முழுக்க முழுக்க கதை தாங்க, அதுல வந்து எந்த உண்மையும் கிடையாதுங்க. அது புத்தகத்துல எழுதப்பட்ட கதை. வால்மீகி எழுதிய ராமாயண புத்தகம் ஒரிஜினல் புத்தகம் அழிக்கப்பட்டுருச்சு. இது வரைக்கும் 300க்கு மேல பிரதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா 113 சில பேர் சொல்றாங்க. ஆனா ஒரிஜினல் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் இல்லவே இல்லாத ஒரு இதை வந்து நீங்க இப்பெல்லாம் பேசிக்கிறீங்க.